ஹாய் அவெஞ்சர்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை காளான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா சிம்லேயே வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பொடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும் சிம்லே. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறுவலாக இருக்கும். அந்த பதத்தை எடுத்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் கடலெண்ணெயை ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணி 4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி இருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் திரும்பியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா கலந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் அந்த ஆனியன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் அந்த மஷ்ரூமை அந்த வாட்டரோடு நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இதுவும் நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை பொடி, அதை அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு நல்லா அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் இதில் உள்ள சாரெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சோண்டு அந்த ஸ்மெல்லுக்கு கலந்துட்டு அவ்வளோதாங்க, நம்ம காளான் கருவேப்பிலை தொக்கு ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், அட்டி தூளாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே பேனை அப்படியே விட்டுடாதீங்க. ஒரு கரண்டி சோறு போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.